மாவுக்கு பதிலா சிமெண்ட் கலந்து ஒரு கேக் செய்ய முடியுமான்னு கொஞ்ச நேரம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். கேக்குறதுக்கே ரொம்ப அபத்தமா இருக்கு. ஆமா, அபத்தம்தான். ஆனா 20ஆம் நூற்றாண்டோட அரசியல்ல மாவோ சேதுங் செஞ்சது கிட்டத்தட்ட இதுதான். சொல்லப்போனா உலக வரலாற்றிலே ரொம்ப கராரான ஒரு அரசியல் விதிமுறை புத்தகம்னா அது மரபான மார்க்சியம் தான். கரெக்ட். முதலாளித்துவத்தை முற்றிலுமா ஒழிக்கணுங்கிறது தான் அதோட அடிப்படை நோக்கமே. ஆனா பாத்தீங்கன்னா மாவோ அந்த விதியை உடைச்சு கம்யூனிஸ்ட் புரட்சிக்குள்ள அதே முதலாளிகளை உள்ள அழைச்சார். ஒரு பக்கம் இது அவருக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்தது. ஆனா மறுபக்கம் உலக முழுக்க இருக்கிற மார்க்சியவாதிகள் அவரை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க. ஆமா, இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போற ஆதாரங்கள் மாவோ முன் வச்சு இந்த புதிய ஜனநாயக புரட்சி அப்படிங்கிற கோட்பாட்டையும் அதை உலகம் எப்படி எதிர்கொண்டது அப்படிங்கிறதையும் பார்த்தினா மாபெரும் வரலாற்று ஆவணங்கள் தான். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, பொதுவா நாம ஒரு விஷயத்த மாத்தி யோசிச்சா அத ஒரு புதுமை இல்ல ஒரு இன்னோவேஷன் கொண்டாடுவோம் இல்லையா? கண்டிப்பா. ஆனா 20ஆம் நூற்றாண்டோட கம்யூனிஸ்ட் உலகத்துல மார்க்சிய விதிகள்ல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சாலும் அது புதுமை கிடையாது. அத திருத்தல்வாதம், அதாவது ரிவிஷனிசம் அப்படின்னு அழைச்சாங்க. ஓ, அதாவது மத கோட்பாடுகளை மீறவங்களை எப்படி பாப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு துரோகமா பார்த்தாங்களா? துல்லியமா அதேதான். ஒரு வெற்றிகரமான புரட்சியை நடத்தின ஒரு தலைவரை உலகெங்கிலும் உள்ள மத்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் திருத்தல்வாதி அப்படின்னும் வர்க்க சமரசம் செஞ்சவர் அப்படின்னும் இவ்வளவு கடுமையா விமர்சிச்சாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட முக்கிய நோக்கம். சரி, இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திடுறேன். இன்னைக்கு நாம விவாதிக்க போற இந்த ஆதாரங்கள்ல ஏகப்பட்ட தத்துவார்த்த மோதல்கள், வலதுசாரி இடதுசாரி முரண்பாடுகள் எல்லாம் இருக்கு. நாங்க 2 பேரும் எந்த ஒரு அரசியல் தரப்பையும் ஆதரிக்கவோ இல்ல எதிரொலிக்கவோ இல்ல. ஆமா, மூல ஆவணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதோட பின்னணியில இருக்கிற தர்க்கம் என்ன அப்படிங்கறத எந்த சார்பும் இல்லாம நடுநிலையோட உங்களுக்கு விளக்குறது மட்டும்தான் எங்களோட வேலை. சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். மாவோ எப்படி அந்த விதியை உடைச்சார் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முதல்ல அந்த விதி என்னவா இருந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மார்க்சியத்தோட அடிப்படை விதி யாருக்கானதா இருந்துச்சு? அதாவது மார்க்ஸும் எங்கிள்ஸும் அவங்களோட கோட்பாட்டை உருவாக்குனப்போ அவங்க கண் முன்னாடி இருந்தது 19ஆம் நூற்றாண்டோட தொழில்மயமான ஐரோப்பா. பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருந்த காலகட்டம். ஆமா, அங்க முதலாளிகள் ஒரு பக்கமும் நாளுக்கு நாள் வறுமையில வாடுற பல லட்சம் தொழிலாளர்கள், அதாவது பாட்டாளி வர்க்கம் மறுபக்கமும் இருந்தாங்க. அதனால முதலாளித்துவத்தை வீழ்த்தி தொழிலாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் நேரடியான சோஷியலிச புரட்சியா இருக்க முடியும்னு அவங்க எழுதினாங்க. ஆனா 1940கள்ல மாவோ இருந்த சீனாவோட நிலைமையே வேற இல்லையா? கண்டிப்பா வேற. சீனா அப்போ தொழில் வளர்ச்சி அடையாத ஒரு நாடு. அங்க தொழிலாளர்களை விட விவசாயிகளே ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம அது ஜப்பான் மாதிரி ஏகாதிபத்திய நாடுகளால சுரண்டப்பட்ட ஒரு அரை காலனிய அரை நிலப்பிரபுத்துவ சமூகமா இருந்துச்சு. சோ அங்க ஐரோப்பிய மாடலை அப்படியே பயன்படுத்த முடியாதுன்னு மாவோ உணர்ந்தார். ஆமா, நேரடி சோஷியலிச புரட்சி அங்க சாத்தியமில்லைன்னு அவர் முடிவு பண்ணாரு. இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? மார்க்சியம் அப்படிங்கிறது அடிப்படையில தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு கம்பெனியை கையகப்படுத்துற ஒரு ஆக்ரோஷமான டேக் ஓவர் மாதிரி. நல்ல ஒப்பீடு. ஆனா மாவோ என்ன சொன்னார்னா, நம்ம கம்பெனிய வெளிநாட்டுக்காரன் முழுசா முழுங்க பாக்குறான், அவனை எதிர்க்கணும்னா கீழ்மட்ட தொழிலாளர்கள் மட்டும் பத்தாது, கொஞ்சம் நடுத்தர மேனேஜர்கள், ஏன் நம்ம ஊரைச் சேர்ந்த ஒரு சில முதலாளிகள் எல்லாரையும் நம்ம போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல சேர்த்துப்போம் அப்படின்னார். இதத்தான் அவரு 4 வர்க்கங்களின் கூட்டணி அப்படின்னு அழைச்சார். மிக அருமையான ஒரு ஒப்புமை இது. இதத்தான் அவர் 1940ல ஏதின புதிய ஜனநாயகம் பற்றி அப்படிங்கிற நூல்ல வணையறுத்தார். ஓஹோ! பாட்டாளி வர்க்கம், விவசாய வர்க்கம், குட்டி முதலாளித்துவம், அப்புறம் தேசிய முதலாளித்துவம் ஆகிய 4 வர்க்கங்களும் இணைந்து ஒரு கூட்டு அதிகாரத்தை உருவாக்கணும்னு சொன்னார். இதுதான் புதிய ஜனநாயகம். இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த குட்டி முதலாளித்துவம் அப்புறம் தேசிய முதலாளித்துவம், இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? நல்ல கேள்வி. குட்டி முதலாளிகள் அப்படிங்கிறவங்க பெரும் பணக்காரர்கள் கிடையாது. சொந்தமா ஒரு சின்ன கடை வச்சிருக்கிறவங்க இல்ல ஒரு சிறு தொழில் செய்யறவங்க. சரி. ஆனா தேசிய முதலாளிகள் அப்படிங்கிறவங்க ஏகாதிபத்திய நாடுகளோட ஆதிக்கத்தால பாதிக்கப்பட்டு தங்களோட தொழிலை வளர்க்க முடியாம தவிக்கிற உள்ளூர் பெரும் முதலாளிகள். இந்த உள்ளூர் முதலாளிகளை வெளிநாட்டு ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு கருவியா பயன்படுத்தலாம்னு மாவோ கணக்கு போட்டார். அதாவது உடனடியா சோஷியலிசத்தை கொண்டு வராம புரட்சிய 2 கட்டங்களா பிரிச்சார்.
முதல் கட்டத்துல முதலாளித்துவத்தை முற்றிலுமா அழிக்காம அவங்கள வச்சே பொருளாதாரத்தை வளர்க்கிறது. கரெக்ட். அப்புறம் 2வது கட்டமா சோஷியலிசத்துக்கு மாறுறது. தந்திரோபாய ரீதியா ஏகாதிபத்தியத்தை வீழ்த்த இது அவருக்கு ரொம்பவே உதவிச்சு அப்படிங்கிறது வரலாறு. ஆனா மார்க்சியத்தோட ஆணி வேரையே பிடிச்சு இழுக்கிறோமே, இதை அந்த விதியை உருவாக்குனவங்க சும்மா வேடிக்கை பார்ப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. இந்த தேசிய முதலாளித்துவ கூட்டணி அப்படிங்கிற ஐடியாவை மரபுவாத மார்க்சியவாதிகள் எப்படி எதிர்கொண்டாங்க? அவங்க நிஜமாவே கொதித்தெழுந்தாங்க. தேசிய முதலாளிகளோட கூட்டணி வைக்கிறது ஒரு மாபெரும் வரலாற்று பிழை அப்படின்னு அவங்க வாதாடினாங்க. இதுக்கு காரணம் வெறுமனே புத்தகத்தில் இருக்கிற ஒரு விதி கிடையாது. பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருந்துச்சா? ஆமா, அதுக்கு பின்னாடி ஒரு ரத்தக் களரியான வரலாறே இருந்துச்சு. 1927ல ஷாங்காய் நகரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க சுட்டிக்காட்டினாங்க. அங்க என்ன நடந்துச்சு? அப்போ சீன கம்யூனிஸ்ட் கட்சி குவோமிண்டாங் அப்படிங்கிற ஒரு உள்ளூர் முதலாளித்துவ கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த முதலாளித்துவ கட்சி திடீர்னு ஒரு நாள் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிரா திரும்பி அவங்களே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் நடுத்தெருவுல வெட்டி படுகொலை செஞ்சாங்க. மை காட்! அப்போ முதலாளிகள் எப்போதுமே அவங்களோட லாபத்தை தான் பார்ப்பாங்க, தொழிலாளர்கள் கையில அதிகாரம் போறத அவங்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் விமர்சகர்களோட வாதமா? ஆமா. ஏகாதிபத்திய காலகட்டத்துல முற்போக்கான முதலாளித்துவ வர்க்கம் அப்படின்னு உலகத்துல எதுவுமே கிடையாது. அவங்க ஆபத்தான நேரங்கள்ல வெளிநாட்டு ஏகாதிபத்தியத்தோட கைகோத்துக்கிட்டு சொந்த நாட்டு மக்களையே ஒடுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்களா? துல்லியமா அதுதான் அவங்களோட தர்க்கம். குறிப்பா சொல்லணும்னா லியான் ட்ராட்ஸ்கிய பின்பற்றவங்க இத மிக கடுமையா எதிர்த்தாங்க. ட்ராட்ஸ்கியோட வாதம் என்னவா இருந்துச்சு? அவரோட நிரந்தர புரட்சி கோட்பாட்டின்படி ஒரு பின்தங்கிய நாட்டுல கூட ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுற திறன் முதலாளிகளுக்கு கிடையாது. அத தொழிலாளர் வர்க்கம் மட்டுமே முன்னின்று செய்ய முடியும். அவங்க தான் அதை லீட் பண்ணணும்னு சொல்றாரு. ஆமா, அப்படி செய்யும்போது அவங்க அங்கே நின்னுடாம நேரடியா சோஷலிச புரட்சியை நோக்கி நகரணும். அத முதல் கட்டம் 2ஆம் கட்டம்னு பிரிச்சு நடுவுல முதலாளிகளுக்கு அதிகாரம் கொடுக்கறது, தொழிலாளர்களை முதலாளிகளோட பின்னால் கட்டி போடுற சீர்திருத்தவாத உத்தின்னு அவங்க சாடினாங்க. இங்க எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. இந்த மரபுவாத மார்க்சியவாதிகள் அப்புறம் ட்ராட்ஸ்கியவாதிகளோட விமர்சனங்கள் தத்துவார்த்த ரீதியா சரியாவே இருக்கட்டும். ஆனா நடைமுறையை பாருங்களேன். மாவோ விவசாயிகளை ஒருங்கிணைச்சார், ஒரு மாபெரும் செம்படையை உருவாக்கினார், அரசியல் அதிகாரம் துப்பாக்கி குழலிலிருந்து பிறக்கிறது அப்படின்னு அவர் சொன்னதை செஞ்சு காட்டி சீனாவில் ஆட்சியும் பிடிச்சிட்டார். அவர் ஜெயிச்சிட்டார் இல்லையா? நடைமுறையில வேலை செஞ்ச ஒரு விஷயத்த வெறும் தத்துவ புத்தகங்கள்ல இருக்கிற விதிகளுக்காக இவங்க ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சு எதிர்க்கணும்? இது மார்க்சியத்தோட அடிப்படை கேள்வி. ஒரு புரட்சி வெற்றி அடைஞ்சிடுச்சு அப்படிங்கறத எதை வச்சு அளவிடுறது? வெறும் ஆட்சியை பிடிச்சிட்டா அது புரட்சி ஆயிடுமா? வேற என்ன வேணும்? அந்த வெற்றி எந்த வர்க்கத்தோட அதிகாரத்தை நிறுவுச்சு அப்படிங்கறத மார்க்சியத்துல ரொம்ப முக்கியம். ரஷ்ய புரட்சி எடுத்துக்கோங்க. அங்க சோவியத்கள் எனப்படும் தொழிலாளர்களோட நேரடி பிரதிநிதித்துவ அமைப்புகள் தான் அதிகாரத்தை செலுத்துச்சு. தொழிலாளர்களே நேரடியா நாட்டை நடத்துனாங்களா? ஆமா, தொழிலாளர்கள் சுயமாக சிந்திச்சு முடிவெடுத்து நாட்டை நடத்தினாங்க. ஆனா சீனாவுல என்ன நடந்துச்சு? அங்க தொழிலாளர்களோட நேரடி அமைப்புகள் இல்ல. மாறா ராணுவத்தையும் விவசாயிகளையும் நம்பி ஒரு மாபெரும் அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இது நாளடைவுல என்னவா மாறுச்சு? தொழிலாளர் வர்க்கத்தோட உண்மையான அதிகாரத்துக்கு பதிலா கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு சிறு அதிகாரத்துவ குழு நாட்டை ஆள்ற சர்வாதிகாரமா மாறிடுச்சு. இதத்தான் மரபுவாத மார்க்சியர்கள் அதிகாரத்துவ சாகசவாதம், அதாவது தொழிலாளர்களுக்கு பதிலா ஒரு ராணுவ அமைப்பை பதிலீடு செய்யறது அப்படின்னு கடுமையா விமர்சிச்சாங்க. புரியுது. தத்துவம் அப்படிங்கிறது வெறும் போர்வையாகவும் அதிகாரத்தை கைப்பற்ற ராணுவ தந்திரங்களே மையமாகவும் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க. சரி, இது ஏதோ சித்தாந்தவாதிகளுக்குள்ள நடந்த விவாதம் மட்டும் கிடையாது. இந்த முரண்பாடு உலகளாவிய புவிசார் அரசியலையே உலுக்கிடுச்சு. கண்டிப்பா. 1950களோட இறுதியில சோவியத் யூனியனுக்கும் சீனாவுக்கும் இடையில மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டுச்சு இல்லையா? சோவியத் யூனியன் மாவோவோட இந்த தத்துவத்தை எப்படி தாக்கிச்சு? ஸ்டாலினோட மறைவுக்கு பிறகு சோவியத் யூனியன்ல நிகிதா குருஷெவ் ஆட்சிக்கு வந்தப்போ அவர் அமெரிக்கா மாதிரி நாடுகளோட அமைதியான சகவாழ்வு அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தார். இத மாவோ ஏத்துக்கலையா? இல்ல, மாவோ இத மிக கடுமையா எதிர்த்து சோவியத் யூனியனை நவீன திருத்தல்வாதம் அப்படின்னு குற்றஞ்சாட்டினார். இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக சோவியத் கம்யூனிஸ்ட் கட்சி மாவோவோட அடிப்படையான புதிய ஜனநாயக கோட்பாட்டையே குறிவச்சாங்க. 1964ல
M.A. சுஸ்லோவ் சமர்ப்பித்த அறிக்கை இதுல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த அறிக்கை மாவோவோட கோட்பாட்டை ஒரு குட்டி முதலாளித்துவ தேசியவாத விலகல் அப்படின்னு விமர்சிச்சுது. குறிப்பா மார்க்சிய விதிகளுக்கு முரணா விவசாயிகளை புரட்சியோட முதன்மை சக்தியா மாத்துனத அது மிக கடுமையா தாக்கிச்சு. ஆனா எனக்கு இதுல ஒரு தர்க்கம் இடிக்குதே. என்னன்னு சொல்லுங்க. விவசாயிகள் தானே உண்மையில உழைக்கிறாங்க, அவங்க தானே அதிகமா ஒடுக்கப்படுறாங்க, அவங்கள ஏன் மார்க்சியவாதிகள் ஒரு சிறந்த புரட்சிகர சக்தியா பார்க்க மறுத்தாங்க? இத மேலோட்டமா பார்க்கும்போது முரண்பாடா தோணலாம். ஆனா மார்க்சிய பொருளாதார அடிப்படையில சுஸ்லோவ் முன் வச்ச தர்க்கம் ரொம்ப ஆழமானது. விவசாயிகளுக்கு எப்போதுமே தங்களோட நிலத்தின் மேல, அதாவது தனிச்சொத்தின் மேல ஒரு தீராத பற்று இருக்கும். தனக்கு சொந்தமா ஒரு நிலம் வேணும்னு நினைப்பாங்க. ஆமா, அவங்களோட நோக்கம் என்னன்னா எல்லாவற்றையும் பொது உடைமையாக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. தனக்கு சொந்தமா ஒரு துண்டு நிலம் கிடைக்கணும், அதுலதான் விவசாயம் செஞ்சு முன்னேறணும் அப்படிங்கிறது தான். தனிச்சொத்தின் மேல இருக்கிற இந்த ஆசை இயல்பாகவே அவங்கள ஒரு ஊசலாடும் வர்க்கமா மாற்றிடுது. ஓ, அதாவது முழுசா பொது உடைமைக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. கரெக்ட். லெனினோட பார்வையில விவசாயிகள் புரட்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய கூட்டாளிகள் தானே தவிர முதலாளித்துவத்தை வேறறுத்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குற முன்னணி வர்க்கம் கிடையாது. தொழிலாளர் வர்க்கத்தோட முன்னணி பாத்திரத்தை அழிச்சிட்டு விவசாயிகளை முதன்மைப்படுத்தினது மார்க்சிய விரோதம் அப்படின்னு சோவியத் அறிஞர்கள் வாதிட்டாங்க. இதை விட ஒரு காட்டமான விமர்சனம் அல்பேனியாவிலிருந்து வந்துச்சுன்னு படிச்சேன். ஆரம்பத்துல சீனாவை ஆதரிச்ச அல்பேனிய உழைப்பாளர் கட்சியோட தலைவர் என்வர் ஹோஜா பின்னர் மாவோவை எந்த அளவுக்கு கடுமையா விமர்சிச்சார்னா மாவோவோட அதிகார பகிர்வு தத்துவத்தையே முற்றிலுமா நிராகரிச்சிட்டார். ஆமா, அதிகாரத்தை முதலாளிகளோடும் மத்தவங்களோடும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற மாவோவோட கருத்தை ஹோஜா எப்படி பார்த்தார்? ஹோஜா அத அப்பட்டமான வர்க்க சமரசம்னு விமர்சிச்சார். பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அப்படிங்கிறது அதிகாரத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ளாத ஒரு முழுமையான அமைப்பு அப்படிங்கிறது தான் ஹோஜாவோட ஆணித்தரமான வாதம். அதிகாரத்தை பகிர்வது அப்படிங்கிறது நம்ம எதிரிய நம்ம வீட்டுக்குள்ளேயே குடியமர்த்துறதுக்கு சமம்னு அவர் நினைச்சாரா? துல்லியமா அதேதான். அது மட்டும் இல்லாம பின்னாடி சீனாவுல நடந்த கலாச்சார புரட்சிய கூட ஹோஜா ஏத்துக்கல. அது கம்யூனிஸ்ட் கட்சியோட கட்டமைப்பை சிதைச்சு ராணுவத்துக்கிட்ட அதிகாரத்தை கொடுக்கற ஒரு போலி நாடகம் அப்படின்னார் அவர். இங்க ஒரு விஷயத்த பெரிய படத்தோட இணைத்து பார்க்க தோணுது. 100 மலர்கள் மலரட்டும்னு மாவோ சொன்னத முதலாளித்துவ சிந்தனைகளை உள்ளே அனுமதிக்கிற ஒரு திருத்தவாதமாவே அல்பேனியா பார்த்திருக்கு. சரியா? ரொம்ப சரியா சொன்னீங்க. அது மட்டும் இல்லாம மாவோ ஒரு கட்டத்துல அமெரிக்காவோட ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி வச்சார் இல்லையா? ஒரு கம்யூனிஸ்ட் நாடு எப்படி உலகத்தோட மிகப்பெரிய முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாடான அமெரிக்காவோட கூட்டணி வைக்க முடியும்? இதற்கும் மாவோவோட இந்த புதிய ஜனநாயக தத்துவத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? இது மிக முக்கியமான கேள்வி. அல்பேனியா இந்த கூட்டணிய கடுமையா எதிர்த்ததுக்கு அடிப்படையே அந்த தத்துவத்துல தான் இருக்கு. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? மாவோட தத்துவம் என்ன சொல்லுது? பிரதான எதிரியை வீழ்த்த சிறிய எதிரிகளோடு கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட சாராம்சம். ஆரம்பத்துல சீனாக்குள்ள ஜப்பானிய ஏகாதிபத்தியத்தை வீழ்த்த உள்ளூர் முதலாளிகளை பயன்படுத்தினார். சரி. அப்புறம் உலக அரசியல்ல சோவியத் யூனியனை சமூக ஏகாதிபத்தியம் அப்படின்னு முத்திர குத்தி அத உலகத்தோட பிரதான எதிரியா மாவோ வரையறுத்தார். இப்போ சோவியத் யூனியனை வீழ்த்துவதற்கு அமெரிக்கா அவருக்கு ஒரு சிறிய எதிரியா தெரிஞ்சது. அதனால அதே தத்துவ ஓட்டைய பயன்படுத்தி அமெரிக்காவோட கூட்டணி வச்சார். இதத்தான் வர்க்க போராட்டத்தை மறுதளிக்கிற உச்சக்கட்ட சந்தர்ப்பவாதம் அப்படின்னு உலக கம்யூனிஸ்டுகள் பலரும் சாடினாங்க. விதியை வளைக்கிறது ஒரு கட்டத்துல விதியே இல்லாம பண்ணிடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். சரி, ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த உலகளாவிய தத்துவார்த்த பூகம்பம் இந்தியா மாதிரி நாடுகள்ல எத்தகைய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு? இது ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதி. ஆமா, ஏன்னா சீனாவை அப்படியே காப்பி அடிக்க நினைச்சவங்க இந்தியாவில் என்ன ஆனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஆரம்பமாயிடுச்சு இல்லையா? ஆமா, 1948லேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட பொதுச் செயலாளரா இருந்த P.T. ரணதிவே மாவோவோட கோட்பாட்டை தீவிரமா நிராகரிச்சார். அவர் என்ன காரணம் சொன்னார்? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிடுச்சு, இங்குள்ள முதலாளித்துவ வர்க்கம் முற்றிலுமா பிற்போக்கானதா மாறிடுச்சு, அதனால தேசிய முதலாளித்துவத்தோட கூட்டணி சேரலாம் அப்படிங்கிற மாவோவோட கோட்பாடு இந்தியாவுக்கு சரிப்பட்டு வராது, அது சீர்திருத்தவாத நாற்றம் வீசும் ஒரு கோட்பாடு அப்படின்னு ஒரு மிக கடுமையா விமர்சிச்சார். இதன் தொடர்ச்சியாத்தான் 1964ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது சிபிஐ இரண்டா பிளவுபட்டுச்சா? ஆமா, எஸ்ஏ டாங்கே தலைமையிலான சிபிஐ காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்தாங்க. ஏன்னா அது சோவியத் யூனியனோட தத்துவவாத வழிகாட்டுதல். கரெக்டா? கரெக்ட்.
சுதந்திரமடைஞ்ச நாடுகள்ல இருக்கிற தேசிய முதலாளிகளோட, அதாவது இங்க காங்கிரஸோட சேர்ந்து தேசிய ஜனநாயக புரட்சியை நடத்தணும்னு சொன்னாங்க. ஆனா அதிலிருந்து பிரிஞ்சு வந்த சிபிஐஎம் கட்சி இத முற்றிலுமா நிராகரிச்சுது. சிபிஐஎம்மோட வாதம் என்னவா இருந்துச்சு? இந்திய அரசு நடத்துறது வெறும் தரகு முதலாளிகள் கிடையாது, அவங்க பெரும் முதலாளிகளும் நிலப்பிரபுக்களும் தான். அதனால காங்கிரஸ் அரசுக்கு எதிரா தொழிலாளர் விவசாயி போராட்டத்தை முன்னெடுக்கிற மக்கள் ஜனநாயக புரட்சிய சிபிஐஎம் முன்வச்சாங்க. இந்த விவாதத்தோட உச்சக்கட்டம் நக்சலைட் இயக்கம் உருவான போதான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, 1967ல நக்சல்பாரி எழுச்சிக்கு பிறகு உருவான சிபிஐஎம்எல் கட்சி என்ன செஞ்சாங்க தெரியுமா? இந்திய சமூகத்தோட தன்மைய பகுப்பாய்வு செய்யறதுக்கு பதிலா மாவோவோட புதிய ஜனநாயக புரட்சி கோட்பாட்டை சீனாவிலிருந்து அப்படியே நகலெடுத்து இந்தியாவுக்கு பயன்படுத்த நினைச்சாங்க. அது ஒரு நோயோட தன்மையே என்னன்னு முழுமையா பரிசோதிக்காம பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு குறிப்பிட்ட மருந்தை சாப்பிட்டு குணமாயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்திருக்கிறது சாதாரண காய்ச்சலா இல்ல கேன்சரா அப்படின்னு கூட பார்க்காம அதே மருந்தை நாமும் சாப்பிட்றது மாதிரி ஒரு ஆபத்து இது. ரொம்ப சரியான ஒரு உதாரணம். இந்தியாவை ஒரு அரை காலனிய அரை நிலப்பிரபுத்துவ நாடு அப்படின்னும் இந்திய அரச ஏகாதிபத்தியத்தோட கைகள்ல இருக்கிற வெறும் ஒரு தரகர் அரசு அப்படின்னும் நக்சலைட்கள் வரையறுத்து கிராமங்களை மையப்படுத்தின ஆயுத போராட்டமே ஒரே வழின்னு அறிவிச்சாங்க. இத சிபிஐஎம் எப்படி எதிர்கொண்டாங்க? சிபிஐஎம் இத மிக கடுமையா விமர்சிச்சாங்க. நக்சலிசத்தை ஒரு இடதுசாரி குழந்தைத்தனம் அப்படின்னும் அராஜகவாதம் அப்படின்னும் சாடினாங்க. அவங்க முன்வச்ச முக்கிய வாதம் என்ன? சுதந்திரத்துக்கு பிறகு இந்தியால முதலாளித்துவம் பெருமளவு வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு. இங்குள்ள அரசு வெறும் பொம்மை அரசு கிடையாது, அதுக்கு சொந்தமான பொருளியல் நலன்களும் மக்கள் மத்தியில செல்வாக்கும் இருக்கு. இத புரிஞ்சுக்காம குருட்டுத்தனமான ஒரு அகவயமான மதிப்பீட்டால ஆயுத போராட்டத்தை மட்டும் நம்பினது மாபெரும் தவறு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நாடாளுமன்ற தேர்தல்கள், தொழிற்சங்க போராட்டங்கள் மாதிரி வெகுஜன போராட்ட வழிமுறைகளை நக்சலைட்டுகள் புறக்கணிச்சதால அவங்க எப்படி மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கறத சிபிஐஎம் ஆழமா சுட்டிக்காட்டுச்சு. ஆமா, ஒரு சின்ன தீப்பொறி காடு முழுவதும் பற்றிக்கொள்ளும் அப்படின்னு சீன மாடலை நம்புறாங்க. ஆனா நிஜத்துல அது இங்க நடக்கல. சரி, உலகம் முழுக்க மாவோவோட கோட்பாடு இவ்வளவு விமர்சனங்களை சந்திச்சது. மாவோ மறைஞ்ச பிறகு சீனா தங்களோட சொந்த வரலாற்றை எப்படி பார்த்தாங்க? அவங்க தங்களோட தவறுகளை எப்பதாவது ஒத்துக்கிட்டாங்களா? அதுதான் இதுல இருக்கிற பெரிய வரலாற்று முரண். 1981ல டெங் சியா오பிங் தலைமையிலான சீன கம்யூனிஸ்ட் கட்சி தங்களோட கடந்த காலத்தை பற்றி ஒரு வரலாற்று தீர்மானத்தை வெளியிட்டாங்க. அந்த தீர்மானத்துல என்ன சொல்லியிருந்தாங்க? 1949க்கு முந்தைய புதிய ஜனநாயக புரட்சி சீன சூழலுக்கு சரியானதுதான் அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கிட்டாங்க. ஏகாதிபத்தியத்தை வீழ்த்த அந்த முதலாளித்துவ கூட்டணி அப்ப அவசியமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே தீர்மானத்துல மாவோ செஞ்ச மாபெரும் பிழைகளையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? கண்டிப்பா. 1953க்கு பிறகு போதிய பொருளாதார வளர்ச்சியோ உற்பத்தி பெருக்கமோ இல்லாம அவசரமா சோஷலிசத்துக்கு மாற நினைச்சப்போதான் பிரச்சனையே தொடங்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை செயல்படுத்துறதுக்காக அவர் ஜனநாயக மத்தியத்துவத்தை சிதைச்சிட்டாருன்னு சீன கட்சி விமர்சிச்சதுன்னு படிச்சேன். நம்ம நேயர்களுக்காக இந்த ஜனநாயக மத்தியத்துவம்னா என்னன்னு சுருக்கமா சொல்லிட முடியுமா? ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள முழுமையான விவாதம் இருக்கலாம், ஆனா முடிவெடுத்த பிறகு ராணுவ கட்டுப்பாடு மாதிரி எல்லாரும் அதை பின்பற்றணும் அப்படிங்கறதானே அது. மிக சரியா சொன்னீங்க. விவாதிக்கிற உரிமை, செயல்படுத்துறதுல கட்டுப்பாடு, இதுதான் அதோட அடிப்படை. ஆனா மாவோ என்ன செஞ்சார்? தனக்கு எதிரா யார் பேசினாலும் அவங்கள முதலாளித்துவ கைக்கூலிகள் அப்படின்னு முத்திரை குத்தி அந்த விவாதிக்கிற உரிமைய மொத்தமா ஒழிச்சு கட்டினார். கட்சிக்குள்ளேயே கற்பனையான எதிரிகளை உருவாக்கினார். தனிநபர் வழிபாடு உச்சத்தை அடைஞ்சது. ஓ, அதனாலதான் அந்த பேரழிவுகள் நடந்துச்சா? ஆமா, அதோட விளைவாதான் மாபெரும் பாய்ச்சல் மற்றும் கலாச்சார புரட்சி மாதிரி வரலாற்று பேரழிவுகள் நிகழ்ந்துச்சு அப்படின்னு சீன ஆளுங்கட்சியே அந்த தீர்மானத்துல ஒத்துக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த சீன புரட்சியில மாவோவோட பங்களிப்புகள் 70% சரி, 30% தவறு அப்படின்னு அவங்களே மதிப்பீடு செஞ்சாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு தேவையான ஒரு தந்திரோபாயத்தை உலகளாவிய ஒரு நிரந்தர விதியா மாத்த நினைச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய வரலாற்று பாடம் இது. அப்படியென்றால் இந்த முழுமையான வரலாற்று ஆதாரங்கள்லேருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? ஒரு சித்தாந்தத்தை ஒரு நாட்டோட சூழ்நிலைக்கு ஏற்ப வளைக்கலாம். ஆனா அதோட ஆணை வேறையே வளைக்க நினைச்சா அது ஆபத்துல தான் முடியும். ஆமா,
பாட்டாளி வர்க்கத்தோட முன்னணி பாத்திரத்தை சமரசம் செஞ்சு முதலாளிகளுக்கு அதிகாரம் கொடுக்கற வகையில வழக்க நடச்சா அது பெரும் தத்துவார்த்த முரண்பாடுகளை தான் சென்று முடியும். எந்த ஒரு சித்தாந்தமும் எந்த ஒரு தத்துவமும் உயிரோட்டமானதா இருக்கணும், சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாத்திக்கணும். ஆனா எதற்காக அந்த சித்தாந்தம் உருவாக்கப்பட்டதோ அந்த அடிப்படையையே இழந்துட்டா அதுவே அந்த சித்தாந்தத்தை அழிச்சிடும் அப்படிங்கிறதுக்கு மாவோவோட புதிய ஜனநாயக புரட்சி ஒரு மிகச்சிறந்த வரலாற்று உதாரணம். இத நீங்க உங்களோட அன்றாட வாழ்வோட கூட பொருத்தி பார்க்கலாம். நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸோ அல்லது ஐடி துறையோ, பக்கத்து கம்பெனில வேலை செஞ்ச ஒரு வெற்றி அடைந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி அடிச்சு உங்க கம்பெனிக்குள்ள நுழைக்க நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலாவோட அடிப்படை கொள்கைகள் உங்க சூழலுக்கு பொருந்துமா அப்படிங்கறத ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பாருங்க. சரி, இந்த ஆழமான வரலாற்று தேடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனையை உங்ககிட்ட விட்டு செல்றேன். சொல்லுங்க. இன்றைய சீனாவை பாருங்களேன். அங்க பல பில்லியனர்கள் உருவாயிட்டாங்க. ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையும் ஆட்டி படைக்கிற ஒரு மாபெரும் அரசு முதலாளித்துவ நாடா சீனா இன்னைக்கு உருவெடுத்திருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது 40களில் மாவோ தனது புதிய ஜனநாயக புரட்சியில முதலாளிகளோடு சமரசம் செஞ்சுக்கிட்டதால தான் இன்றைய சீனா மீண்டும் உலகளாவிய முதலாளித்துவ பாதையை நோக்கி பயணிக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டதா? அப்படியென்றால் தேசிய முதலாளித்துவம் அப்படிங்கிறது ஒரு காணல் நீர், அவங்கள உள்ள விட்டா அவங்க புரட்சியையே உள்ளிருந்து தின்று விடுவார்கள் அப்படின்னு தொடக்கத்திலேயே எச்சரிச்ச அந்த பழைய மரபுவாத மார்க்சியவாதிகள் சொன்னதுதான் கடைசியில உண்மையாகிடுச்சா? ஆரம்பத்துல நாம பேசின அந்த கேக் செய்முறையை நினைவுல வச்சுக்கோங்க. விதியை உடைச்சு மாவுக்கு பதில் சிமெண்ட் கலக்கிறது தற்காலிகமா பலமான ஒரு கட்டமைப்பு போன்ற ஒரு மாயையை உருவாக்கலாம். ஆனா அதோட நீண்டகால விளைவுகள் யார் கையில இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் வரலாறே எழுவத்தொடுது. சிந்தித்து பாருங்கள். தொடர்ந்து தேடுவோம்.